ஏறா 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 ஏறா. வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. குள்ளூரில் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. 250 சிசி 300 சிசி பைக் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் ஓட்ட முடியும். இந்த அளவுக்கு பதட்டமாக வண்டி ஓட்டிட்டு போகிறேனே, அப்படி என்னதான் ஆச்சு? ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வந்திருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம், சில் பண்ணலான்ட்டு நான் முடிவு பண்ண இடம் தான் மூணார். நானும் என் ஃப்ரெண்டும் கன்னியாகுமரிலேருந்து மூணார் போகும்போது தேனி வழியாக போகாமல் கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதே மாதிரி நைட் டைமில் ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லி நான் சூஸ் பண்ண ரூட் தான் கன்னியாகுமரிலேருந்து குற்றாலம், குற்றாலம்லேருந்து தொடுபுழா டு மூணார். இது வரைக்கும் இந்த ஒரு ரூட்டை யாருமே யூடியூப்பில் காமிச்சது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ரோடு. இந்த ரோட்டை கேரளா மக்கள் கூட நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கான காரணம் இந்த ரூட்டில் அதிகமான ஹேர்பின் பென்ஸும் இன்டீரியர் ரோட்ஸ் ரொம்ப டேப்பராகவும் அதே மாதிரி நைட் டைமில் ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கும் டெம்பரேச்சர். அதனால தான் இந்த ஒரு ரூட்டை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது தானே இருக்குது. மூணார் வேர் பைக்கர்ஸ் மீட் மேஜிக். ஸோ வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் கன்னியாகுமரியிலேருந்து மூணார் தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருந்துட்டு இருக்கோம்னா கன்னியாகுமரி பீச் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஜிக்ஸரில் தான் போகிறோம். அண்ட் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா நான் அதுக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இங்கே கடல்லேருந்து அப்படியே மலை பிரதேசத்துக்கு போக வேண்டியது தான். அப்படியே இங்கேருந்து பியூசி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு பியூசி சென்டர் ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது போல். அங்கேருந்து அப்படியே நம்ம மூணாருக்கு போக வேண்டியது தான். ஸோ லோகோ உட்காந்துட்டான். இங்கேருந்து போகலாம். நம்ம இந்த பேக் வேறு ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன்னா, அதனால் உங்களுக்கு வியூ எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியல. கிளம்பலாம். ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் இங்கே தான் வண்டி நிறுத்திட்டு எப்படி போகணுன்னு வழி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இங்கேருந்து நம்ம பியூசி சென்டர் போயிட்டு பியூசி எடுத்துகிட்டு அங்கேருந்து குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணார் போகலான்னு இருக்கிறேன். இல்லை இந்த சைடு நம்ம கேரளா வழி போகலாம், இருந்தாலும் குற்றாலம் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா குற்றாலத்தில் குளிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம குளித்தோமா, இங்கே மூலிகை தண்ணி தானே, ஏதோ ஒரு ஆசையாக இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் போகலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பியூசி சென்டர் வந்து வந்திருக்கோம். ஜிக்ஸர் வந்து 17,610 கிலோமீட்டர் தான் இருக்குது. இத்தனைக்கும் நம்ம ஜிக்ஸர் வந்து பெட்ரோல் வண்டி தான், இருந்தாலும் கேரளாவில் போகிறோம்ல, அதனால் பியூசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். 100 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட்டில் வந்து ஒரு சென்சாரை விட்டு செக் பண்ணுவாங்க. இதோ ஆஃப் பண்ணிக்கிறேன்டா. கன்னியாகுமரியில் ஒரு கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன், டி ஃபார் தீனா, அதனால். ஸோ கைஸ், டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. போதுமா? ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், நம்ம ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூசி சர்டிஃபிகேட் வந்து எடுத்தாச்சு. இனி எந்த கேரளா போலீஸாலையும் நம்மளால பிடிக்க முடியாது, தைரியமாக போகலாம். நம்ம கன்னியாகுமரி லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஹோட்டல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஐ லவ் கன்னியாகுமரின்னு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். அந்த ஃபோட்டோ கூட இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நான் முடிஞ்சால் பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். இங்கேருந்து திண்டுக்கல் 292. ஆனால் நம்ம மூணார் வந்து வேறு வழியாக போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம குற்றாலத்தில் குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம சபரிமலை போவாங்க பார்த்திங்களா, அந்த வழி பிடிச்சி நம்ம கேரளா வழி அந்த வழி பிடிச்சி வேறு ரூட்டு போகிறோம். கைஸ், இந்த போரிங்கான ஹைவே பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே முடிஞ்சிருமா, அதனால தான் சொல்லி நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு அந்த களக்காடு ரூட்டை பிடிச்சி குற்றாலம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக சில பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். ஃபுல்லாக கிராமம் உள்ளே போவோம், ஊருக்குள்ளே போகிற மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஹைவே முடியுதுன்றதுக்காக தான் இந்த ஒரு கிளிப்பு. இங்கே விண்டுமில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, ஆனால் இது எல்லாமே சின்னது. ஃப்ரெண்டு சொல்கிறான், எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது தெரியுமா, உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் கிட்ட போனால் தான் தெரியுது அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படின்றது. இங்கே இருக்கவங்கலாம் ஃபுல்லாக கரண்ட் எங்கேருந்து தான் வருது போல். அங்கே பாருங்கள் கைஸ், மலை எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இங்கே எப்படி கிராம ரூட்டை ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கேயும் பயங்கரமாக இருக்கா, ஃப்ரெண்ட்டும் பயங்கரமாக இருக்கா. இந்த சைடு கொஞ்சம் வேலை நடந்துன்னு இருக்குது போல். இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு ரோடு நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, குட்டியாக இருக்கும். நம்ம பார்த்து தான் ஓட்டின்னு போக வேண்டியதாக இருக்கும். என்ன அடிக்கிற வழியில் இந்த க்ளவுஸ் போட்டிருக்குன்னா, இது உள்ளே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உள்ளே அப்படியே கையில் எரியுது, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சேஃப்டிக்கு நம்ம போட்டு தான் ஆகணும். சூப்பராக இருக்குது இங்கே ரோடு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நல்லா இருக்காது பாதி இடத்துல, அதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து குற்றாலம் ரீச் ஆகிட்டோம்.
நானும் என் ஃப்ரெண்டும் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு மூணார் போகலான்னு சொல்லி ரைடு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அப்போ எங்களுக்கு சத்தியமாக தெரியாது நாங்கள் ஒரு பெரிய சம்பவத்தில் போய் மாட்ட போகிறோம். அதே மாதிரி நாங்கள் எடுத்த ஒரு முடிவு ஒரு தப்பான முடிவுன்றது எங்களுக்கு அப்போ தெரியாது. குற்றாலம்லேருந்து மூணார் தொடுப்புழா வழியாக போக ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரீசிங் கண்டிஷனில் வண்டி ஓட்டினதும் சம்பவத்தில் போய் சிக்கினதும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் பில்லு மட்டும் கொடுத்துருங்க. ஸோ காய்ஸ், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் குற்றாலத்தில். இருட்ட ஆரம்பிச்சிச்சு, மணி வர 6 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6:30 இருட்டிடும். அதுக்குள்ளே விலாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹீல்ஸ் ஏறும் போது நான் விலாக் எடுக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஓகே பார்க்கலாம். மூணாருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 265 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. நைட்டு 1 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும் போல். கொஞ்சம் அச்சுன்னு புச்சுன்னு போனோம் அப்படின்னா 12:30 போயிடலாம். ஆனால் ரோடு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நடுவில் ஹீல்ஸ்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் நைட்டில் எந்த அளவுக்கு கவர் ஆகணும் தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு ஹீல்ஸ் ஏறும் போது நான் விலாக் பண்ணுறேன். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை விலாக் பண்ணுறதுக்கும். அதனால் இப்படி போனாலும் ஒரே வழி தான் போல். ஸோ காய்ஸ், நம்மளோட கன்னியாகுமரி டு மூணார் ட்ரிப்பில் குற்றாலம்லாம் தாண்டி கேரளா உள்ளலாம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து சபரிமலை போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வழி தான். இப்போ தான் கொஞ்சம் காட் செக்ஷன்லாம் வந்து முடித்தோம். ஒரு 30 கிலோமீட்டருக்கு இருந்திருக்கோம். இருட்டு வேறு ஆரம்பிச்சிச்சா, சரியான விலாக் எடுக்க முடியல. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல எடுக்கலான்ட்டு. ஸோ காய்ஸ், இப்போ தான் கொஞ்சம் காட் செக்ஷன்லாம் வந்து முடிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தைப்பூசம் இல்லையா எனக்கு, அதனால் இந்த கேரளாவில் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க முருகரை. அந்த டைம் பார்த்து கேமரா ஆன் பண்ணுறேன். கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் காட் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேப்பை வந்து கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதில் பாதி தூரம் சபரிமலை போகிற வழி தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூணாருக்கு வேறு ரூட் எடுத்துப்போமா, அதனால் மேப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன். 119 கிலோமீட்டர் தான் இருக்குது. நைட்டு ஒரு 12:45 இல்லை 1 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். உணவசரில் பொறுமையாக போய்க்கலாம். ஆனால் நீங்கள் யாராவது வந்து கன்னியாகுமரியிலேருந்து மூணார் வரீங்க, கன்னியாகுமரி குற்றாலத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், நைட்டில் வேணாம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது இங்கே ஹைவே. அப்படியே ஏறி இறங்குது. அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பகலில் பிளான் பண்ணுங்கள், நைட்டில் வேண்டாம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா நான் இனிமேட்டு அந்த மாதிரி ரோடு வந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். யாருமே பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவீங்கன்றதுக்காக தான் அதெல்லாம் எடுக்கலை. அதுவும் ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சு. அதனால் இப்போது நான் அந்த மாதிரி ரோடு வந்துச்சுன்னா காமிக்கிறேங்க. வந்து பகலில் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து வெளிச்சமும் இல்லை. நம்ம பைக்கில் என்ன தான் பவராக இருந்தாலும் எதிர்க்க வண்டி வரும்போது நம்மளால் டேக்கிள் பண்ண முடியல. அதனால் நான் சொல்கிறேன், பகலில் வரது பெஸ்ட்டு, நைட்டில் வரது ரிஸ்க்கு. பார்த்து ரொம்பவே சேஃபாக வரணும். ஸோ ரைட் எடுத்தால் வாகமானு. நம்ம அந்த ரூட்டு போகலை, நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ மூணார் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் ஒன்று பார்த்தோம். சாமியாச்சு. டீம் கஸ்டம் ஏனியாக்குன்றது தான் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து மூணாருக்கு நம்மளுக்கு 77 கிலோமீட்ரு. நடுவில் இப்போ ஒரு காட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. அதை இப்போ ஓவர் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் காட் செக்ஷன் நோக்கியே போயிட்டு இருக்கோம். இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் மலை ஏற்றும் போது ஹில்ஸில் நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்ட்டு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்கோம். ஹேர்பின் பெண்டு, அதுவும் நைட் டைமில் ஏறுறோமா, ரொம்ப டேஞ்சரஸான ஹேர்பின் பெண்டுங்க. எவ்வா செம்ம டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்தையடி பாதை, அதுவே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏறிச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. என் கை கூட தெரியுதான்னு தெரியல. எவ்வா வெளியே செம்ம சில்னஸாக இருக்குது. ஏதோ ரைடிங் ஜாக்கெட் போட்டதால் பரவாயில்ல. ஆனால் நைட்டில் ஒரு வண்டி கிடையாது. முன்னாடி பின்னாடி தனியாக நானும் லோகம் வந்துட்டு இருக்கோம் ஜிக்ஸரில். அப்பப்போ ஏதாவது ஒரு வீடு வருது. அது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ரூட்டு மூணாருக்கு கேரளா சைடு இருக்கோன்ட்டு நான் நினச்சே பார்க்கலங்க. இது ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. ஐயோ, இந்த ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு மினிமம் 250 cc தேவை. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னா. இருட்டில் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படியே திகிலாக இருக்குதுங்க எனக்கே. தனியாக வந்திருந்தோம், கண்டிப்பாக அந்த ஒரு பயம்ன்றது இருந்திருக்கும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம இதை விட எவ்வளோ பார்த்துருக்கோமே மகாராஷ்டிரா. அதெல்லாம் போயிடலாம், நல்லபடியாக சேஃபாக போயிடலாம். நான் மூணார் ஹில்ஸ் ஏறும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா செம்ம திகிலாக இருக்குது. அதனால தான் கோப்ரோலையும் பேட்ரி கம்மியாக இருக்கா. அதனால் கைஸ் எங்கே இருக்கும்னே தெரில.
பைக் ஓட்டும் போது கூகுள் மேப்ஸுக்கு வச்சுட்டு இருந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் எப்படிக்கா போகணுன்ட்டு தெரியாமல் நடு ரோட்டில் நிற்கும் போது பின்னாடி எந்த ஒரு வண்டியுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்றது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு மலை பிரதேசத்தில் இருக்க மட்டும் தெரியுது. மூணார் போகிற வழியில், அதுவும் பேக் சைடு போகிறோம். இங்கே தான் வந்து ஜிக்ஸர் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா? எங்கே இருக்கும்னு தெரியல. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆனதால் லோகோ ஃபோனில் கூகுள் மேப்ஸ் போட முடியாது. இப்போ எந்தில் தான் போடணும். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம்? எங்கேயோ இருக்கோம். 70லேருந்தே நம்ம ஹில்ஸ் தான் ஏறிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ரோடே வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. டூரிஸ்ட்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணாத ரோடு. இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு ரோடு ஆக்சுவலாக. இது எந்த வழின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் தயவுசெய்து நானே சொல்கிறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, தயவுசெய்து இந்த ரூட் வராதிங்க. தேனி வழியாகவே வந்துடுங்க. இந்த வழி வேண்டாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. பைக்லேயே எப்படின்னா பகல் டைமில் கூட வந்துடலாம் நீங்கள். பட் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துலாம் வர தேவையில்ல. இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர் தான் இருக்குது மூணாருக்கு. கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல நான் வந்து விளாக் பண்ணுறேன். ஏன்னா ரோடோட ரிஸ்க்கு இது தான் நான் எல்லா தடவை சொல்லணும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேர்பின் பெண்டெலாம் எப்போ வருதுன்னே தெரிலங்க. டப்புன்னு வருது. போர்டை வந்து சரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே மூணாருக்குன்னு சொல்லி போர்டே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வச்சுருக்கானுங்க. ஏறா சீக்கிரம் ஏறு. கேமரா ரன்னிங்கில் இருக்குடா. ஸோ கைஸ், சம்மதிகளாக இருக்குது. ஆக்சுவலாக இது டேமு போல், செங்குளம் டேமுன்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், தயவுசெய்து இந்த வழி வராதிங்க. ஆஃப் ரோடிங்கு நைட்டில் வந்து ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம். எவ்வளோ இதுவாகிடுச்சு தெரியுமா? டீப்பாக ரொம்ப ரிஸ்க்கு. அதே மாதிரி ஒரு 250 cc 300 cc பைக் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் ஓட்ட முடியும். மற்றபடிலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஐயோ, குளிரில் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மூணாறு சென்டர் போயிட்டு ரூம்ஸ் தேடணும். அங்கே போயிட்டு நான் எடுக்கிறேன். ஏன்னா இன்னும் 15 கிலோமீட்டர் தான். எப்படியாவது ஜிக்ஸரை கூப்பிட்டு போயிடுறா. வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா இவ்வளோ திகிலாலாம் இருக்கும்ன்ற நான்லாம் நினச்சே பார்க்கல. ஒரு நிமிஷம் கூட நிற்கிறதுக்கு தில் இல்லை. ஐயோ, மூணார் போய் ரீச் ஆகிட்டா போதும் எங்களுக்கு. மணி நைட்டு 12:55 ஆகுது. நான்வெஜ் வேறு சாப்பிட்டுட்ருக்கோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாமி கூட இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு வைப் பண்ணோம். ஜிக்ஸர் இருக்கிறான், விட்டுருவானா நம்மள, பார்த்துக்கலாம். ஏதோ அங்கங்கே தெரிகிற லைட்டு வெளிச்சத்தில் போயின்னு இருக்கோம். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. பயம் நான் எப்படி சொல்கிறது, ரோடு நினச்சி சொல்கிறேன் நான். ரோடு நல்லா இருந்தால் நம்ம ஏன் பயப்பட போகிறோம்? ரோடு தான். ஏன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறத விட நேரோவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுவேனா வீடியோ எடுப்பேனா அந்த மாதிரி. ஐயோ, இதெல்லாம் எப்படா ஸோ கைஸ், ஃபைனலாக மூணார் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். நான் பேச வயசில் பாகு அடிக்குதா எதுவுமே தெரியல. ஐயோ, லெஃப்ட் எடுக்கணுமா? ஸோ எல்லோரும் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம குற்றாலத்துலேருந்து மூணார் வந்தோம் பார்த்திங்களா. அது வந்து மூணாருக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏறணும். இந்த கூகுள் மேப்ஸில் வந்து பைக்கில் வச்சதால் இந்த ஷார்ட்கட்லாம் வந்து காமிச்சிருக்கு போல். அதனால தான் நம்ம ரொம்ப ரிஸ்க்கான ரூட்லாம் போய் மாட்டிக்கிட்டோம். பட் இருந்தாலும் எப்படியோ ஜிக்ஸர் வந்து நம்மளை ரொம்ப சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்துடுச்சு. நேற்று நைட்டு 1:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூமு. 2 பேருக்கு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு நிலைமையிலையும் நாங்கள் வந்து vlog பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து மூணார் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க போகிறேன். நாளைக்கு பயங்கரமான மூணார் vlogல பார்க்கலாம். ஸோ அதான் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினாஸ். நம்ம பைக்கும் ஓட்டுவோம், போட்டும் ஓட்டுவோம், நடந்தும் போவோம். ஆனால் என்ன கால் தான் வலிக்குது பயங்கரமாக. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன்.
ஃபஸ்ட்டு லொக்கேஷனே மூணாரில் வேறு லெவலில் இருக்குது. நான் ஸ்ட்ரைட் செம்மையாக இருக்குது. உள்ளே வெறும் 10 ரூபா தான். மூணார் கல்ல வேலைக்கு ஆகாது, நீங்கள் பார்த்துடலாம். என்ன மாதிரி இருக்குல்ல வியூ. நான் வந்து வியூவை சொன்னேன். கைஸ் இங்கே பாருங்கள், இது வந்து மாட்டுப்பெட்டி போகிற சைடில் இந்த ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன்.